வெல்கம் டு கெட் ஹெல்த் யூடியூப் சேனல். நம்ம ஃபேட் லாஸ் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவை ப்ளீஸ் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ஃபேட் லாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதே போல் வந்து ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங் தான் முக்கியமான வெப்பன்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாருன்னா வீட்டில் இருந்தே ஃபேட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து வயசானவங்க, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ், வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் வீட்டிலே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து சீக்கிரமாக அந்த ஃபேட் வந்து அவங்களுக்கு ஆட் ஆகும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வில் மூவ் ஆன் டு டுடேஸ் வீடியோ. இப்போது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஃபாஸ்டிங் தான் நம்மளுக்கு முக்கியமான டூல். ஃபாஸ்டிங் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னிக்கு ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கூட நம்ம வந்து டயட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். டயட் பார்த்தோம்னா வந்து நம்ம சாப்பிட்ற நம்ம தட்டில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஒரு படத்துல அனுஷ்கா வந்து இது வந்து கீமோ சமோசா அப்படி சொல்லுவாங்க, ஆனா ஆர்யா வந்து இது கார்போஹைட்ரேட் அப்படி சொல்லுவாங்க. அதே போல இப்ப நம்ம தட்டுலயும் சரி, நம்ம சமைக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்மளுக்கு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 4 ஃபுட். இப்போ எந்த ஃபுட்டா இருந்தாலும் அதுல பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டா இருக்கும், ஃபைபரா இருக்கும், புரோட்டீன், ஃபேட். இதுதான் ஆக்சுவலா இருக்கும் நம்ம நம்ம சாப்பிடும் போது. ஸோ இது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கூட டயட் பண்ணும்போது இந்த டயட்ல வந்து இந்த 4மே காம்பினேஷன் பண்ணி தான் நம்ம சாப்பிட போறோம். ஸோ அது ரொம்ப 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 நம்ம தட்டுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அதுல பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, ஃபைபர் நார்ச்சத்து, புரோட்டீன் புரதம் உங்களுக்கு தெரியும், கொழுப்பு வந்து ஃபேட். இப்போ கார்போஹைட்ரேட்னா என்ன? கார்போஹைட்ரேட்னா நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டா நம்மளுக்கு எனர்ஜி தரும். இதெல்லாம் நம்ம மெயின் டிஷ்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ரைஸ், இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இதெல்லாம் மெயின் டிஷ்ஷா இருக்கோ அது வந்து கார்போஹைட்ரேட். நம்மளுக்கு அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டா நம்மளுக்கு எனர்ஜி தரும். இப்போ வந்து இது வந்து கார்போஹைட்ரேட். ஃபைபர் பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ்ல லாட் ஆஃப் நிறைய ஃபைபர் இருக்கு. வெஜிடபிள்ஸ்லயும் கார்போஹைட்ரேட் இருக்கு, ஆனா பேலன்ஸ்டா இருக்கும். இப்போ ஒரு ஃபுட் பார்த்தீங்கன்னா வந்து எது அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம கார்போஹைட்ரேட். ஐ மீன் வந்து இப்போ சாதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட், அது ஒரு கார்ப் சோர்ஸ். ஆனா சப்பாத்தியில பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் இருக்கும், ஃபைபரும் இருக்கும். அதை நம்ம கார்ப்ஸ் ஃபைபர், ஆக்சுவலா சப்பாத்தி வந்து அது வந்து ஃபைபர்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து உங்களுக்கு தெரியுது. ஃபைபர் நம்ம சொன்னா போல ஃபைபர் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்ல தான் நிறைய ஃபைபர்ஸ் இருக்கு. கீரை, வெஜிடபிள்ஸ், இதுல ஃபைபர் இருக்கு. ஃப்ரூட்ஸ்லயும் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. ஃப்ரூட்ஸ்குள்ள நம்ம இப்போ போக தேவையில்ல. இப்போ பாத்தீங்கன்னா வந்து சப்பாத்தி, இப்போ கோதுமை சொல்றோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த கோதுமையில வந்து கார்போஹைட்ரேட்டும் இருக்கும், ஃபைபரும் இருக்கும். ஆனா இப்போ அந்த கோதுமையை நம்ம ரீஃபைன்டு கார்ப்ஸா வந்து மைதான்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது டேஞ்சர். இப்போ கார்ப் கூட ஃபைபர் இருந்தா அது நம்மளுக்கு நல்ல ஃபுட். வெறும் ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் எப்பவுமே நம்ம வந்து அப்படி எடுத்துக்கூடாது. நம்ம காம்பினேஷன் பண்ணி தான் சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு கார்போஹைட்ரேட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கு, ஃபைபர்னா என்ன புரிஞ்சிருக்கு. ரிஃபைன் கார்போஹைட்ரேட் அது வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது, இப்போ கோதுமை இருக்கு, அந்த கோதுமையில பார்த்தீங்கன்னா ஃபைபரும் இருக்கு, கார்போஹைட்ரேட்டும் இருக்கு. அதை நம்ம ரீஃபைன் பண்ணி கார்போஹைட்ரேட் மட்டும் தனியா எடுக்கிறது தான் மைதா. அது ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் தெரியுது, ஃபைபர் தெரியுது. ஸோ இப்போ அடுத்த புரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னா போல இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யாருன்னா வீட்டில இருந்து ஃபேட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.